வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த குரலோட முக்கியத்துவம், வாய்ஸ் கட்டிக்குது, தொண்டை கட்டிக்குது. டீச்சர்ஸாக இருக்கவங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்கவங்க, அதோட சீரியஸ்னஸ் தெரியல. குழந்தைலேருந்தே பிள்ளைங்க கத்தி கத்தி ஸ்கூலில் பேசுகிறாங்க, அதை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. பேரண்ட்ஸ் கத்தக்கூடாது, மெதுவாக பேசணும். அப்புறம் மூச்சு உள்ளே இழுத்துட்டு வெளியே விடும் போது தான் பேசணும். ஒவ்வொருத்தரையும் இழுத்துட்டு, அதாவது புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே காற்று வந்து அந்த ஓட்டை வழியாக போகும்போது தான் சவுண்ட் வரும். அதே மாதிரி நம்ம குரல் வழி, ஓக்கல் கார்டுன்றது ஒரு ஓட்டை, அது வழியாக காற்று வெளியே வரும்போது அந்த சவுண்ட் வருது. ஸோ ஒவ்வொரு தடவை வயிற்றுலேருந்து கத்தக்கூடாது, தொண்டையிலேருந்து கத்தக்கூடாது, லிப்ஸ்லேருந்து தான் பேசணும். அதெல்லாம் வந்து எனக்கும் சொல்லித்தரல யாருமே. எனக்கு அந்த டாக்டர் அனுப்புகிறோம் குரல் வழி புற்றுநோயோட நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்த அப்புறம் தான் அதோட முக்கியத்துவமும் இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சுது. அந்த மாதிரி டெய்லி நான் ஒவ்வொரு தடவை பேசும்போது உங்களுக்கு ஏன் மூச்சு இவ்வளோ இழுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அந்த மூச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த லிப்பில் பேசுறது தெரியல. இப்போ தான் இப்படி மூச்சை உள்ளே இழுத்துட்டு மூச்சு வெளியே விடும் போது நான் பேசுகிறேன். அப்போ அந்த குரல் வழி ஓட்ட வழியாக அந்த காற்று வரும்போது என்னோடய வாய்ஸ் வந்து லிப்ஸ்லேருந்து. ஸோ இந்த தொண்டை கட்டிக்கிறவங்க வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 hour மார்னிங் அண்ட் ஈவினிங் மௌன விரதம் இருக்கணும். எவ்ரி 1 hour ஒன்ஸ் தண்ணி குடிச்சு தொண்டை ஈரம் பண்ணணும். அப்புறம் அவங்க தேன் குடிக்கணும் காலைல வெறும் வயிற்றில். அப்புறம் ஹோமியோபதியில் மருந்து இருக்குது. இன்றைக்கி என் கிளினிக்கில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்க வந்து தொண்டை வந்து கட்டி வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்திருக்கிறது வேறு ஒரு தொந்தரவு. ஃபார் எக்ஸாம்பிள் முட்டி வலியோ, வயிறு வலியோ, பித்தப்பைக்கலோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அதுக்காண்டி வந்திருக்காங்க. ஆனால் அவருக்கு இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு மருந்து கொடுத்துருக்கேன். அவர் வந்துட்டு எப்படி அவர் வாய்ஸ் நார்மல் ஆகுது, அவரோட குரல் வளை புண்ணு எவ்வளோ, அவருக்கு அது சீரியஸ்னஸ் தெரியல. அவர் வந்துட்டு இந்த முதல் தொந்தரவை சரி பண்ணிவிட்டு இது சரியானப்போ நான் இதுக்கு வந்து காமிச்சிக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்வார். ஆனால் நான் அவரை வற்புறுத்தி நீங்கள் இல்லை குரலோட முக்கியத்துவம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், குரல் வளை புற்றுநோய் வந்துடும், நான் வற்புறுத்தி அந்த மருந்தை கொடுப்பேன். இன்றைக்கி அவரோட வாய்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்குவோம், சரிங்களா? ஸோ தட் எப்படி இருக்குது, எப்படி குணமாகுது, அவரை எப்படி சூப்பராக சரியாது, அவர் ஏதாவது ஒன்று குறிப்பாக சொன்னதுன்னா அவருன்னு தெரியும். என்ன சொல்லி உங்களோட இந்த வாட்ச் காமிச்சிக்கலாமா? இந்த வாட்ச் ஓகே. இப்போ நீங்கள் ஏதாவது திருக்குறள் சொல்லுங்கள். இந்த வாட்ச் இந்த மோதிரம் ஞாபகம் வச்சுக்குவோம். ஏதாச்சும் ஒரு திருக்குறள் சொல்லுங்கள், நாங்கள் வந்துட்டு அதை இல்லை ஏதாச்சும் சொல்லுங்கள். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஓகே, இதுதான் இவரோட இப்போ இருக்கிற வாய்ஸ். இதே வாட்ச்சு இதே மோதிரத்தோட நீங்கள் அந்த வாட்ச் மோதிரம் போட்டுடுறீங்களே, எல்லாத்துலேயும் போட்டுட்டு வரீங்க. அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்டப்பறம் அவரோட வாய்ஸ் எவ்வளோ மாறி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ அவர்கிட்ட இந்த கீழே பிடிக்காமல் இங்கே பிடிச்சிக்கிறீரா? ஏன்னா கீழே தான் ஸ்பீக்கர் இருக்குது, கேட்காம போயிடும். அந்த பக்கம் அந்த கை எப்படி பிடி. எஸ். இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எதாவது சொல்லுங்கள், சத்தமாக பேசுங்க கொஞ்சம். எனக்கு பிடிச்ச சாப்பாடு நான்வெஜ். நான்வெஜ் என்னின படாதுன்ற மாதிரி. ஓகே, நான்வெஜ்ஜில் என்ன ரொம்ப பிடிக்கும்? மட்டன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா பிடிச்ச எந்த ஊருக்கு போக பிடிக்கும் உங்களுக்கு டூருக்குலாம்? எனக்கு கோயிலுக்கு அமைதியான இடத்துல இருக்க பிடிக்கும். கோயில்கள் எந்த அமைதியாக இருக்கணும், இயற்கையோட ஒன்றி அமைதியான இடம். எந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். சிவன் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சிவன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு முருகருக்கு அப்புறம் எல்லாம் சிவன்ன்றது ரூபினி தானே, மற்ற எல்லாம் அனைத்து தெய்வங்களும் சிவரூபினி தானே, மூலம் சிவன் தானே. அதனால சொல்ல போனா ரொம்ப பிடிக்குமே எனக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும். அவர் சுபரூபிணியா இருக்கிறதுனால சிவன்றதுனால சொல்றேன். ஓகே, சுபரூபிணினா அவர்ல இருந்து எல்லா உலகமே உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து முருகர் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் தமிழ் கடவுள்ன்றனால கிடையாது, எங்களோட குலதெய்வம் வந்து முருகர். நான் வந்து பயங்கரமான முருக பக்தை. பாருங்க, என்னோட டேபிளில் கூட நான் முருகர் வச்சுருக்கேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என்னமோ இவர் பிடிக்கும், இவர்னால தான் போகர் அவங்கெல்லாம் பிடிக்கும். எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நாளில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தலைமுறைக்கான ஒரு பதிவை பண்ணுறோம். குரல் உலகம் முழுக்க நம்மளோட என்ன சொல்கிறது, வியாதிகளை குணமாக்க தேடின்னு எல்லாரும் தேடும் பொழுது நான் வந்துட்டு வராமல் தடுக்கிறதுக்குள்ள தீர்வுகளை தான் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் பதிவு பண்ணுறேன். அது ரொம்ப முக்கியம். வருமுன் காப்போம். நம்ம இந்தியர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடி காக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட இதுலேயே அது இருக்குது. அது வந்துட்டு நான் ரொம்ப சொல்லணுன்னா இந்த குரல்னால 90% ஆஃப் பாப்புலேஷன் வைத்தியத்துக்கும் வியாதிகளுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நம்மளோட அறியாமைனால. குழந்தையிலேருந்து இப்போ ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க கத்தி கத்தி பேசுகிறத, ஸ்கூலில் கத்தி கத்தி வாய்ப்பாடு சொல்கிறத ஒரு ரொட்டீனாக ஆக்கி அப்படி கொண்டு வராங்க. குழந்தைங்களுக்கு இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணுறதையும் இந்த குரலோட முக்கியத்துவத்தையும் நீங்கள் ஒரு 2 வயசு 3 வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. கத்தக்கூடாது, கத்துனா குரல் வலி கிழிஞ்சிரும், இப்போலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளரும், சொல்லி கொடுங்க. அப்போ தான் நம்ம பாட்டி சொன்னது நம்மளுக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். நம்ம சொல்லாமல் கேரட் சாப்பிட நல்லதுன்னு மட்டும் சொன்னோன்னா நம்மளோட அதை அழிஞ்சிரும், பிள்ளைகளுக்கு அது போய் சேராது. நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு அதோட நல்லது புரியும் போது அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ குரல் வயிற்றுலேருந்து பேசக்கூடாது, இங்கேருந்து பேசணும், தொண்டை காய விடக்கூடாது, தண்ணி குடிக்கணும், தொண்டை கட்டிக்கிட்டால் தேன் குடிக்கணும். குரலோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்து வளங்க. லவ் யூ ஆல். நன்றி.